சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஒரு பொருளையும் அடையாமல், ஒரு பதவியையும் அடையாமல், எந்த செல்வத்தையும் அடையாமல், எந்த ஒரு மனிதர்கள் எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறார்களோ அதெல்லாம் அடையாமலேயே பூர்ணம் என்பதை உணர்கிறான். சாதாரண மனிதனுக்கு பூர்ணத்துவங்கிறது அப்பப்போ தற்காலிகமாக வர்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டிருக்கிறான். அந்த லட்சியம் நிறைவேறின உடனே எனக்கு இப்போ தான் திருப்தி, நான் இப்போ எனக்கு நிறைவாக இருக்கேன். அந்த இதில் எல்லாம் பார்க்கலாம். இந்த சினிமாவிலையாக இருக்கட்டும், நம்ம இப்போ சில புராணங்களை படித்து பார்த்தா தெரியும். ஒரு சொல்லுவார், மகாராஜா தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். உடனே மிக்க மகிழ்ச்சி, இந்த ரத்னஹாரத்தை பெற்றுக்கொள். உடனே ஒரு மாலையை கொடுப்பார். மிக்க மகிழ்ச்சி, ஒரு மாலையை கொடுப்பார். ஏன்னா அவர் சந்தோஷமாக இருக்கார். சந்தோஷமாக இருக்கிற போது ஒரு பொருளை எடுத்து வழங்குறாரு. அதான் நிறைவாக இருக்காராம். நிறைவாக இருக்கிறதுனால தானம் புத்தி வருது. நிறைவு இல்லைன்னா தான புத்தி எங்கே வரும்? எல்லாம் வச்சுக்கணும் தான் தோணும். அதனால் நிறைவாக இருக்கார் அவர். அதனால் வழங்க வேண்டும் என்று தோன்றுது. மனசில் ஒரு நிறைவு அப்பப்போ வந்து போகிறது. அது விஷயத்தினால. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸ்வரூப ஞானம், ஸ்வரூபமே நிறைவு. நிறைவான தன்னை உணர்ந்து கொண்டதால் உள்ளத்தில் நிலைத்த நிறைவு உண்டாகிறது அப்படின்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. ஸ்வரூபமே நிறைவு, பூர்ணம். பூர்ணமான வஸ்துவை பற்றி புரிஞ்சின்றதுனால அந்த கரணத்தில் என்ன ஆகும்? பூர்ணம். அந்த பூர்ணம் போகுமோன்னா மற்றதாவது விஷயம் வந்த உடனே அது அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொன்று வேணும்னு தோணும். ஆனால் இது அப்படி இல்லையே. நிறைவான பொருளை நினைக்க நினைக்க அறியும்போது நிறைவு, நினைக்கும்போது நிறைவு, எப்பொழுதும் நிறைவு தான். அதனால் இந்த பூர்ணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது புதுமை காண் மின்னே அப்படின்னு சொல்லலாம். மற்ற விஷயங்களை நாம் அடைந்தால் தற்காலிகமாக நிறைவு இருக்கிறது, பிறகு நிறைவு போய்விடுகிறது. ஆனால் தன்னை பற்றிய, ஆத்மாவை பற்றிய உணர்வை பெற்றால் நிறைவு எப்பொழுதும் இருக்கிறது. இது புதுமை அல்லவா? ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் என்று கீதையிலையும் கூட பார்த்தோம். 2வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆச்சரியமான விஷயம் இது, புதுமை காண் மின்னே. மேலும் பாடுகிறார். ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் சம்பந்தத்தை பற்றி நினைக்கவே விடாது. ஒரு பாட்டு அதுக்கு அவருக்கு சம்பந்தம் ஒன்று தான். என்ன தெரியுமோ சம்பந்தம்? கடைசி வரி வர்ற மாதிரி இன்னொரு பாட்டு எழுதணும். கடைசி வரி தொடங்குற மாதிரி இன்னொரு பாட்டு கொண்டு வரணும். அது ஆன்மீக அனுபவங்களை சொல்கிறதா இருக்கணும் அந்த பாடல். அவ்வளவுதான். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.